காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நம்ம எல்லாருக்கும் தரும்படியாய் அவரே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். நமக்காக இந்த உலகத்திலே பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அன்பானவர்களே, அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது நிமித்த சிலுவை அவர் கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவாய் நம்மேல அன்பு கூறும்படியாய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காய், நம்முடைய வியாதிகளுக்காய், நம்முடைய பலவீனங்களுக்காய் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னையே ஒரு ஜீவாதார பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். சர்வாங்க தகன பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அன்பானவர்களே, அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது நிமித்தமா இன்று நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் விலை ஏற பெற்ற மீட்பை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியா இந்த உலக வாழ்வு மிகவும் சொற்பம். பிரியமானவர்களே, உலக வாழ்வை குறித்து நாம் பெருமைப்படவோ மேன்மை பாராட்டவோ ஒன்றுமில்லை. ஆனால் நாம் ஆண்டவரை முன்வைத்து இந்த உலக ஓட்டத்தை ஓடி அவருக்காக வாழ்ந்து அவருக்காக நாம் இந்த உலக காரியங்களிலே நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும் போது ஒரு நாளிலே நம்முடைய தெய்வம் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அதற்காக தானே அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக பலியானார். அந்த தெய்வம் நமக்கு நித்திய ஜீவனை தர அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். ஆனா நம்ம செய்யணும், அவரை விசுவாசிக்கணும். அவரை முழுமையாய் விசுவாசிக்கணும். ஏசப்பா எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக 3வது நாளில உயிரோடு எழுந்தார், எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியா, எனக்கு விலையேற பெற்ற மீட்பை தரும்படியா அவர் இன்றும் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து எனக்காக பேசி கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே வளரணும். பிரியமானவர்களே, அது வளர்ந்து மேலோங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை நாம் இந்த காலை வேளையில விசுவாசிப்போம். முழுமையாய் அறிக்கை செய்வோம். ஏசப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். நீர் என் மேல பாராட்டின அன்பு பெரியதல்லவோ, அதற்கு ஈடா என்னால் ஒன்று செய்ய முடியாது. உண்மை நான் நேசிக்க மாத்திரமே முடியும் அப்பா என்று நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது அன்று நிச்சயமா என்னுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். யோவான் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே ஞான ஸ்நானம் எடுத்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கிறதான வேளையில ஒரு இராவிலே நிக்கதேமு என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறார். இயேசுவினிடத்திலே வந்து, இயேசுவே, உம்மிடத்துல நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் ஆண்டவர் இடத்துல போய் அறிக்கை இடுகிறார். ஏன்னா ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்பதை அவன் திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருந்தபடியினாலே நிக்கதேமு இயேசுவினிடத்திலே போய் சொல்லுகிறார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மறுபடியும் பிறந்திருக்கிறதான அனுபவம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். மறுபடியும் பிறந்திருக்கிறதான ஒரு அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்வில காணப்படுகிறதா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்கணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம்னா என்ன பாருங்க, அதற்குதான் ஆண்டவர் அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். கேட்கிறான், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில
மறுபடியும் தாயின் கற்பத்துல போய் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா ஆண்டவரே என்று கேட்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலத்தினால் என்றால் ஞான ஸ்நானத்தினாலே பிறக்க வேண்டும். ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் மறுபடியும் பிறக்கணும். ஞான ஸ்நானத்தின் மூலமாய் மறுபடியும் பிறக்கிறதான அனுபவம். பழைய மனிதன் இந்த தண்ணீரோடு அவன் கீழே போய்விடுகிறான். புதிய மனிதனை தரித்து கொண்டு நாம் எழும்புகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய மனிதனா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே தரித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறதா? இந்த காலை வெளியிலே சிந்திக்க வேண்டும். நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினாலும் பிறக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில ஆவியின் அபிஷேகத்தினால ஆண்டுடைய சமூகத்திலே நிரம்பி அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களாய், ஆவியினாலே இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிறவர்களாய் நம்ம மாறணும். பிரியமானவர்களே, ஆவி நம்மை விடுதலை பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை பண்ணுவா. இந்த உலகத்தின் அசுசிகள், இந்த உலகத்தின் பாவங்கள், பிரச்சனைகளில் இருந்து அவர் நமக்கு விடுதலையை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த மறுபடியும் பிறக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, அவன் கேட்கிறான், இதெல்லாம் எப்படி ஆகும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போதகனாயிருந்த போதிலும் இவைகளெல்லாம் நீ அறியாமல் இருக்கிறாயா நிக்கோதேமுவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் ஒன்று உண்டு. நான் பரலோகத்திலிருந்து இறங்கின மனுஷகுமாரன் என்று ஆண்டவர் நிக்கோதேமுவுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் ஒரு நாளிலே சிலுவை என்கிற அந்த மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நிக்கோதேமுவுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அந்த மனுஷகுமாரனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள். அவரை பார்க்கிறவங்க தான் பிழைத்துக் கொள்வார்கள். அவரை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்கள் தான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக தான் மனுஷகுமாரன் சிலுவை என்கிற அந்த மரத்திலே உயர்த்தப்பட போகிறார் என்பதை முன்னக்கூட்டியே தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு முன்பதாகவே நிக்கோதேமுவுக்கு இயேசு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நிக்கோதேமு மேல இயேசுவுக்கு ஒரு மேலான திட்டம் இருந்தது. அன்பானவர்களே, இதற்கு பின்பதாக நிக்கோதேமுவை பற்றி அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் இயேசுவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தரங்க சீஷனாய் இந்த நிக்கோதேமு இருந்தார். அன்பானவர்களே, நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறாரே, அவர் ஒரே பேரான குமாரன். அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்பதை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த காலை வேளையிலே நாமும் அவரை விசுவாசிக்கும் போது பிரியமானவர்களே, நாமும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியா அவர் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்டார். நாம் அதை விசுவாசித்து அறிக்கை செய்யப்பா, நீங்க எனக்காக உயர்த்தப்பட்டீங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, உண்மை நோக்கி நான் பார்க்கிறேனப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை அவர் விற்கப்படாமல் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நிக்கோதேமு யோவான் 19வது அதிகாரத்திலே 39வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை புலமும் கரிய புலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண போகும்போது அந்த நிக்கோதேமு மறுபடியும் வருகிறார். பாருங்க, அவனுக்கு நல்லா தெரியும், இயேசு சொன்னது அவனுக்கு ஞாபகத்துல உண்டு. என மனுஷகுமாரன் சிலுவை என்கிற சிலுவை மரத்திலே அவர் மரிக்க வேண்டும் என்பதை நிக்கோதேமுவுக்கு ஒரு நாளிலே வெளிப்படுத்தினார். அதே போல நடந்தது. பிரியமானவர்களே,
ஏன்னா அவன் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். இயேசுக்கு சீஷனா இருந்தபடினால அங்கே பாருங்க, அவருடைய சரீரத்துக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்து அங்கே நிக்கோதேமும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் அந்த கல்லறையை, அந்த இயேசுவின் சரீரத்தை எடுத்து கல்லறையில வைக்கிறதை பார்க்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிக்கோதேமுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய வெளிப்படுத்துதல் கொடுக்கப்பட்டது. அந்த வெளிப்படுத்துதலை அவன் விசுவாசித்தான். நித்திய ஜீவனை நிச்சயம் பெற்றுக் கொண்டிருப்பார். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே நாமும் விசுவாசிக்கணும். நிக்கோதேமுக்கு கிடைத்த பாக்கியம் பாருங்க, நம்ம எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் நம்முடைய இயேசு நமக்காக உயர்த்தப்பட்டா. மோசேயினாலே வெண்கல அந்த சர்ப்பமானது வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது. அது நம்முடைய இயேசுவுக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு உயர்த்தப்பட்ட போது அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு அவைகள் அவைகள் நித்திய ஜீவனை அடையும்படியாய் ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். இந்த காலை வேளையிலே நாம் அவரை விசுவாசிப்போம். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக அவர் இன்றும் ஜீவிக்கிறவரா, எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் அவர் இன்றும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரோடு இணைய வேண்டும். பழைய மனிதனை களைந்து புதிய மனிதன் மறுபடியும் பிறக்கிறதான ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில உண்டாகும். என்னைக்கோ நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டு, என்னைக்கோ ஆவியானவர் என்னை நிரப்பிட்டா, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். நம்மிலே மாற்றங்கள், புதியதான மாற்றங்கள் வார்த்தையின் மூலமாய், ஆண்டுடைய சமூகத்திலே அபிஷேகத்தின் மூலமாய் மாற்றங்களை பெற்று ஒவ்வொரு நாளும் பிறந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரை விசுவாசிப்போம், அவர் மேல அன்பு கூறுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நாம் எல்லாம்